இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நம்ம இந்தியாவால் மே 29 அன்னைக்கு ஒரு ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டது. அது எங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியலையே. ஆந்திரான்னு நினைக்கிறேன்க்கா. தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. நானும் அதான்க்கா நினைக்கிறேன். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்புனாங்கக்கா. மே 29 அன்னைக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஏவப்பட்ட அந்த ராக்கெட்டோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அக்கா GSLV அக்கா. ஏதோ நியூஸில் பார்த்தேன் 12ன்னு வந்துச்சுக்கா. SLV. எனக்கு ராக்கெட் பேர்லாம் தெரியாது. GSLV-12 ராக்கெட் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் பேர் சரியாக பார்க்கல. அந்த ராக்கெட்டை எந்த செயற்கைக்கோள்லேருந்து அனுப்புனாங்கன்னு தெரியுமா? NVS-1 செயற்கைக்கோள்னா என்னக்கா? செயற்கைக்கோளா? ராக்கெட் மட்டும் தானே அனுப்புனாங்க. சம்திங் NVS அப்படிங்கிற மாரிக்கு பார்த்த மாரிக்கு ஞாபகம் இருக்குது. செயற்கைக்கோள் பேரில் நான் பார்க்கல. மே 29 அன்னைக்கு ஒரு ராக்கெட் இந்தியாவால் ஏவப்பட்டது. அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லை, நான் நியூஸ் பார்க்கல, அதனால எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. ராக்கெட் விட்டாங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்தியாவிலேருந்து ராக்கெட் போகிறது நாங்கள் டெய்லி பேப்பர் பார்க்குறது தான், நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ராக்கெட் போகிறது விவசாயிகளுக்கு உதவிகரமாக பூமிக்கு அடியில் உள்ள நீர் மட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக தெரியாது. விட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டனே தவிர அந்த பேப்பரை நான் பார்க்க வந்துட்டேன். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை NVS-1 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது GSLV-12 ராக்கெட். தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்காக இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு IRNSS என்ற கட்டமைப்பை உருவாக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இஸ்ரோ முடிவு செய்தது. அதன்படி IRNSS 1A, 1B, 1C, 1D, 1E, 1F, 1G என 7 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் ரூபாய் 1420 கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டன. இந்த செயற்கைக்கோள் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இவ்வாறு நிலைநிறுத்தப்பட்ட சில செயற்கைக்கோள் செயலிழந்தன. அவற்றுக்கு மாறாக புதிய செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பி வைக்கிறது. அந்த வகையில் IRNSS 1G செயற்கைக்கோள் செயலிழந்த நிலையில் அதற்கு மாறாக NVS-1 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. GSLV-1 ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோள் இன்று காலை விண்ணில் ஏவப்பட்டது. ராக்கெட்டை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்து இருக்கும் நிலையில் கவுண்டவுன் தொடங்கப்பட்டுள்ளது. 27-30 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று காலை 10:42 மணிக்கு ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து அந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. 2232 கிலோ எடை கொண்ட NVS-1 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகள் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணு கடிகாரமும் இந்த செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது விண்ணில் ஏவப்பட்டு புவியின் சுற்றுவட்ட பாதையில் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்படும். இன்று ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் மற்ற செயற்கைக்கோளுடன் இணைந்து தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பேரிடர் சமயங்களில் தெளிவான தகவல்களை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என்று
இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளது. முதலாவது தலைமுறை செயற்கைக்கோள் முடிவடைந்த நிலையில் இந்த இரண்டாவது தலைமுறை செயற்கைக்கோளானது தற்பொழுது ஏவப்படுகிறது. இந்தியாவிலேயே முழுமையாக தயாரிக்கப்பட்ட 6வது GSLV ராக்கெட் இதுவே ஆகும். இந்த ராக்கெட்டின் மூலம் NVS-01 செயற்கைக்கோளானது அனுப்பப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த எடை 36,000 கிலோகிராம் ஆகும். இந்த செயற்கைக்கோளின் எடையானது 2232 கிலோ. இவற்றில் 2 சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதால் 2.4 கிலோவாட் மின் உற்பத்தியினை இவை நமக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல்சார் இருப்பிடம், விவசாய நிலம், பேரிடர் மேலாண்மை, அலைபேசி நேவிகேஷன் என அனைத்தையும் கண்காணித்து இது அனுப்பும் என விஞ்ஞானிகளால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளாக இருந்த நிலையில் இந்த NVS-01 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மட்டுமே சொந்த நேவிகேஷன் சிஸ்டம் வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் சேவை மையம் அமைக்க மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம். என்னக்கா நியூஸ் படிக்கிற மாதிரி இருக்கு? ஆமா சித்ரா, நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுல்ல. இது எனக்கு வழக்கம்தான். இது அதான் பார்த்துக்கிட்டே இருக்கனே, எப்போ பார்த்தாலும் நியூஸ் பேப்பரும் கையுமா தான் இருக்குது. சரிக்கா, இன்னைக்கு எதுவும் சுவாரஸ்யமான நியூஸ் எதுவும் இருக்கா? இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா. நேற்றுக்கு ஒரு புதுசா ஒரு ராக்கெட் விட்டாங்க. நீ கேள்விப்பட்டியாப்பா? ஆமாக்கா, கடையில் கூட பேசிக்கிட்டாங்க. அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு தெரியுமாம்மா? ராக்கெட் விட்டாங்கன்னு தெரியும்க்கா, அதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. என்ன பேரும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. உனக்கு சொல்லாமையா? சொல்கிறேன் பாரு. அந்த ராக்கெட்டோட பேர் GSLV F-12மா. இதோட வெயிட் என்ன அப்படின்னா 36,000 கிலோமா. இதோட செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்னா NVS-01மா. அப்படியா? சரி சரி, என்னைக்கு அனுப்புனாங்க இது? இது மே 29ஆம் தேதி 10:42 அனுப்புனாங்களாமா. இது எதுக்காக அனுப்புனாங்க? இந்த ராக்கெட்மா கடல்சார் இருப்பிடம், பேரிடர் மேலாண்மை, அடுத்ததா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா உள்ள அலைபேசியோட நேவிகேஷனுக்காகவும் அனுப்புனாங்களாமா. அதுல இன்னொரு விஷயமா, இது இந்த செயற்கைக்கோள் 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றோமா. இத ஏன்க்கா அப்படி சொல்றோம்? இதுக்கு முன்னாடி அனுப்பின செயற்கைக்கோள்மா 10 வருஷம்தாம்மா ஸ்பேஸ்ல இருக்குமா. இது அது முடிய போதான். அதுக்கு பிறகு நம்ம இப்ப அனுப்பியிருக்க செயற்கைக்கோள் ஸ்பேஸ்ல 12 வருஷம் இருக்குமாம்மா. அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோள்னு சொல்றோம்டா. பரவாயில்லக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குக்கா. சரி, இதுல என்னக்கா ஸ்பெஷல் இருக்கு? இப்ப அனுப்பின செயற்கைக்கோளோட வெயிட் என்னன்னாமா, நான் சொன்னேன்லாமா உன்னிட்ட ராக்கெட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா 36,000 கிலோகிராம். ஆனா அதுல செயற்கைக்கோளோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா 2,232 கிலோகிராம்மா. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதுசா நம்ம 2 சூரிய தகடு வச்சு அனுப்பியிருக்காங்க. அது மூலம் நமக்கு 2.4 கிலோவாட் மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்கம்மா. இதுல என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே எல்லா பாகங்களும் ரெடியான ராக்கெட்ல இது 6வது முறை நம்ம அனுப்பியிருக்குமா. இதுல இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அப்படிங்கிற நாடோட சேர்ந்து நம்மளும் 4வது நாடா சேர்ந்திருக்கோமா. இது ரொம்ப பெருமையா இல்லை, நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குல்லடா. ஆமாக்கா, கேட்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இனிமே பாருங்களேன், நானும் உங்களை மாதிரி நியூஸ் படிச்சு தெரிஞ்சுக்க போறேன். கண்டிப்பா படிமா. இதுலயும் ஸ்பெஷலா நீ என்ன படிக்கணும் அப்படின்னா, சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை நிறைய படிமா. உனக்கு இந்திய சயின்ஸ்ல எந்த அளவுக்கு முன்னேற்கு அப்படிங்கறது உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது உனக்கு ரொம்ப யூஸா இருக்கும். நிறைய எக்ஸாம்லாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நிறைய எழுத போறீல்ல, இது உனக்கு ரொம்ப யூஸா இருக்குமா. நீனும் என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நீனும் நல்லா சிறப்பா இருக்கணும்டா. சரிக்கா, நானும் இனிமே நியூஸ் எல்லாம் படிச்சு இந்தியா எவ்வளவு சயின்ஸ்ல முன்னேறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்க்கா. இவ்வளவு பேசிட்டோம் நம்ம 2 பேரும். நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இரு, காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம்டா. இல்லக்கா, நீங்க ஏதோ நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, தகவல்களை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன்க்கா. சரிம்மா.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.